பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு போச்சம்பள்ளி வார சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகியுள்ளன. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெகநாதன். ஜெகநாதன், தற்போது அந்த பகுதியில் எவ்வளவு பொதுமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள்? விவரங்கள். வணக்கம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகியுள்ளது. 3 மாநிலத்தில் இருந்து விவசாயிகள், வியாபாரிகள் இங்கு குவிந்துள்ளனர். தமிழகத்தின் 2வது மிகப்பெரிய வார சந்தையாக போச்சம்பள்ளி வாரச்சந்தை கருதப்படுகிறது. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த வாரச்சந்தை கூடுகிறது. இங்கு ஆடு, மாடு, கோழி உள்ளிட்டவைகளை விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டு, இந்த நிலையில் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை வருகின்ற 15ஆம் தேதி வியாழக்கிழமை கொண்டாடப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் உள்ளிட்டவை கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் ஆடுகள் அதிக அளவில் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் மாவட்டங்களில் இருந்து, ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் இருந்து விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் ஆடுகளை விற்பதற்காகவும் வாங்குவதற்காகவும் வந்து குவிந்திருந்தனர். செம்மறி ஆடு, வெள்ளாடு என 2000த்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. அதிகாலை 5 மணிக்கு தொடங்கிய விற்பனை மாலை வரை நடைபெறுகிறது. இதை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் ஆடுகள் வாங்க வந்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.